வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ மெயில் ஐடிக்கு நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் சூப்பரான டேட்டாஸ்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்துல் நாசர் அப்படிங்கிற நண்பர் வந்து iOS 26 பப்ளிக் பீட்டா எப்படி இருக்குது, கடந்த 10 நாளாக நான் வந்து ஐஃபோன் 14 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு வகையில் பார்த்தா ஐஃபோன் 14 ஒரு ரிவ்யூ மாதிரி ஆகிடுது ஓரளவுக்கு பேசிக்காக. ப்ளஸ் அதே சமயம் iOS பீட்டா பப்ளிக் பீட்டா இப்போ எப்படி இருக்குது, ஸோ மக்கள் வந்து அந்த பீட்டாவை இன்ஸ்டால் பண்ணலாமா, ப்ளஸ் லிக்விட் கிளாஸ் அதில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டியை கொடுக்கும் விதமாக இந்த வீடியோ அமையுது. தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸு. ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ பெரிய கமெண்ட், அவ்வளோ பெரிய டேட்டா நீங்கள் மெயிலில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ அதை இப்போ நான் தொடர்ந்து படிக்க போகிறேன். ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு வீடியோ வேறு வரும். இதுக்கு ரிலவெண்ட்னா இவர் சொல்லியிருக்கிறதுக்கு ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் மெயிலில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில டேட்டாலாம் இனிமேல் கொடுக்கும்போது அதுக்கான எவிடன்ஸையும் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கிளியராக போய் சேரும் மக்களை. ஸோ அதுக்கு தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அட்டாச் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ரைட். ஹாய் சிவா ப்ரோ, ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். எஸ் ப்ரோ, எஸ். I have been testing iOS 26 public beta for the past 10 days in my iPhone 14 Plus and I wanted to share my detailed feedback and experience with you. I have also included a few fun observations and a small note at the end in Tamil. Right, என்னன்றது கண்டிப்பாக பார்க்கலாம். Liquid glass design. The new liquid glass UI looks nice, but honestly it feels more like old wine in a new bottle. It instantly reminded me about the Windows Vista days, glossy, not revolutionary. But not revolutionary ன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா காலகாலமாக பார்த்த விஷயந்தான். ஆனால் சரி, ஓகே, ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தணும். ஆல்ரெடி ஏஐயில் வேறு ஏகப்பட்ட பிரச்சனை, யூஐ ரிவம் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா iOSல வந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் பாப் ஆகிற விதம் வந்து அழகாக இருக்குல்ல. நோட்டிஃபிகேஷன் பாப் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு சில அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரீஃபைண்டாக பழைய ஃபோன்லேயே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. அப்போ ப்ரோமோஷன் டிஸ்பிளே வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் அல்டி ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, அன்லாக் அனிமேஷன் லுக் ஸ்மூத் பட் டிலேஸ் யூசபிலிட்டி. ஓகே, அன்லாக் அனிமேஷனே ஸ்மூத்தாக இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம டிவைஸை உடனே இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஒரு சின்ன ஒரு தோய்வு இருக்குது, ஒரு செகண்ட் 2 செகண்ட் தோய்வு இருக்குங்கிறார். I used to unlock and scroll instantly. Now I have to wait for the animation to finish. It actually slows me down. New fear unlocked. I am not just scared of dropping and breaking the phone anymore. Now I also feel like the glass in the UI might crack. சட்டக்காரையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அலாரம் கிளாக் இம்ப்ரூவ்மெண்ட். வெல்கம் டு 2015. iOS finally lets you customize the snooze time. Earlier, when you snooze an alarm, there was no way to stop it from ringing again. Now it appears that the notification bar and you can stop it from there. Also, snooze and stop button are now bigger. Very useful when you are half sleep. Fact தான். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னூஸ் பண்ணி தூங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் கூட ரீசெண்டாக, ஐயோ யார் நம்ம நிறைய டாக்டர்ஸ் இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்க இல்லையா, அதில் ஒரு டாக்டர் கூட என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அருண்குமார் அப்படிங்கிற டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்னூஸ் பண்ணி தூங்காதீங்க, அதுக்கு தூங்காமே எழுந்து போயிடலாம். தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்னூஸ் பண்ணாமல் ஒரு 1 ஹவர் தொடர்ந்து தூங்கிடுங்க. அதை விட்டுட்டு இந்த 1/4 மணி நேரம் தூங்குறது, 10 நிமிஷம் தூங்குறது, 5 நிமிஷம் தூங்குறது, அதில் தூக்கமே கிடையாது. நோ யூஸ், இன்னும் டயர்டு தான் நம்மளை ஆக்கும். ஸோ அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி ஆடட் இன்ஃபர்மேஷன். அடுத்து ஆப்பிள் கார்ப்ளே என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். என்னென்னா, லிக்விட் கிளாஸ் தீம் கண்டினியூஸ் இன் டு கார்ப்ளே. A few good changes here. You can now add widgets. Incoming calls now appear on a small pop-up instead of taking the entire screen. Very useful when using map. Yeah, small change, but it makes big difference in usability. Fact bro. Seriously, இது வந்து சம ஃபேக்ட். ஏன்னா நேவிகேட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபுல் ஸ்க்ரீனில் இது வந்துச்சுன்னா, இப்போ அதுவும் நம்ம அடுத்த 200 மீட்டரில் திரும்பணும். ஆனால் அந்த 2 சந்து பக்கத்தில் இருக்குன்னா எந்த சந்துன்னு தெரியாமல் நிற்க வேண்டியதாகிடும். ஃபேக்ட். அடுத்து பேட்டரி அண்ட் சார்ஜிங். வெல்கம் டு 2018. நம்மால் என்ன நிறைய கான்டாக்ட்ஸ் கொடுக்குறாரு. வெல்கம் டு 2015. இப்போ பேட்டரி சார்ஜிங்கில் வெல்கம் டு 2018. என்னென்னா, iOS 26 now shows estimated charging time. My iPhone takes about 2.5 to 3 hours to fully charge, a long time compared to the competition. Battery backup has improved though அப்படின்னு போட்டிருக்காரு. பிஃபோர் அப்டேட் வந்து 4.5 to 5 hours SOT வருமா, 95% சார்ஜ். இதில் வந்து என்ன ஹைலைட்னா, ஓவர் நைட் ஐடியல் டைம் வந்து இட் வாஸ் அரௌண்ட் கொஞ்சம் அப்படியே லெஸ் தேன் 20%. அது வந்து ஆனால் 20% கிட்ட ஓவர் நைட் ஐடியல் டைம் இருந்ததுன்னா ஃபோன் செத்து கிடக்குமே காலையில் பாதி பேருக்கு. சரி, ஆஃப்டர் அப்டேட் 6 hours SOT வருது. 75 to 80% ஆஃப் த சார்ஜ் தான் கன்சியூம் ஆகுது. நைட்டில் 5% தான், 5%க்கும் கீழே தான் இப்போ ட்ரெயின் ஆகுது. சூப்பர் ப்ரோ. எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒருவேளை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஒரே இடத்துல ஸ்டார்பக்கில் உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ. யாரை சொல்கிறேன்னா, கூகுள் as well as ஆப்பிள். கூகுள்லேயும் பார்த்தீங்கன்னா பிக்சல் டிவைஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸிவ்க்கு அப்புறமா நல்லாவே மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம iOSலையும் லிக்விட் கிளாஸ்க்கு சொல்கிறோம். பேட்டரி ஹெல்த் 87% இருக்குங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஆல் டெஸ்டட் மோஸ்ட்லி ஆன் ஒய்ஃபை. ஆன் மொபைல் டேட்டா ஜியோ பேட்டரி டப்ஸ் ஃபாஸ்டர், அபவுட் 1 hour லெஸ் ஆன் SOT. ஓகே, அது ஜியோ ஏர்டெல் எதுவாக இருந்தாலும் மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துச்சுனாலே பேட்டரி ஹெல்த்தும் பாதிக்கும், பேட்டரியோட லைஃபும் பாதிக்கும். மீன்வைல் மை ஒய்ஃப் ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன்
Charges 0 to 100% in just 30 minutes with 65 watt. Barely warms up. But this iPhone charging in 20 watt heats like a boiler. Sometimes it even suspends charging due to heat. ஏண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்டு தான், இது நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பழைய ஒரு சில கோளாறான ப்ராசஸர் 810 ஸ்னாப்ட்ராகன் 810 அந்த டைமில் வந்து டிவைஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு சில விளைவுகள் நான் பார்த்துருக்கேன். பிபிஎஸ் சார்ஜஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்சங்கோட பிபிஎஸ் சார்ஜர் இருக்கு இல்லையா 25 வாட்டு, அது சப்போஸ் உங்கள் சர்க்கிளில் யார்கிட்டே இருந்ததுன்னா அதில் உங்கள் லைட்னிங் கேபிளை மாட்டி, ஓகேயா, லைட்னிங் கேபிள் மாட்டிட்டு அதுலேருந்து சார்ஜ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபோன் சூடாகுதா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் பிபிஎஸ் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது ப்ரோ பிடிஏ கம்பேர் பண்ணும்போது. டவுன் டைம் அண்ட் ஆப் லிமிட்ஸ். Now when an app is blocked during downtime, you can allow it for 15 minutes or the whole day. Nice improvement. But here is the problem. This limit now also applies to websites. So if you use Chrome, first you allow the Chrome app, then you allow each individual websites you visit. Every new domain or requires separate permission. If you are logging into your mail and it redirects through 3 to 4 domains, you need to allow them each separately. Idea is good, but implementation is not usable. It gets worse. Some apps like Amazon open mobile website inside the app. You allow the app, then you again have to allow the internal website. It's awkward and breaks the experience. Needs serious improvement. ஓகே, அவங்க கண்டிப்பாக இப்போ யோசிப்பாங்க ப்ரோ. இதே பாயிண்டெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், ஆப்பிள் கம்யூனிட்டியில் ஏதாவது ஒரு மெயிலில் இருந்ததுன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க ப்ரோ. உங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். ஃபியூச்சரில் உங்களுக்கும் வந்து ஃப்ரீயாக ஃபோன் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும்ல. ஒரு ஐஃபோன் வாங்குற செலவு மிச்சம். அடுத்து சஜஷன்ஸ் ஃபார் யுவர் வீடியோ. If you are covering iOS 26 in the upcoming video, please consider adding screenshots or screen recording for better understanding. Many of the small changes are hard to explain without visuals. உண்மை ப்ரோ. இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போகும்போது சில சமயங்களில் மக்களால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் கூடவே ஸ்க்ரீன்ஷாட்டோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்ததுன்னா பெட்டர் தான். கண்டிப்பாக நாங்கள் முயற்சி பண்ணுவோம் ப்ரோ. நாங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா, பீட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஸ்டேபிள் வரட்டும், ஸ்டேபிளை வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு மக்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ப்ரோ. நீட் யுவர் அட்வைஸ். ஃபோன் அப்கிரேட் பிளான். I am planning to switch from my iPhone 14 Plus to Android by the end of this year. ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்லிட்டாரு. மெயின் ரீசன் புவர் நெட்வொர்க் ரிசப்ஷன். மை ஒய்ஃப்ஸ் Realme GT Master Edition full 5G and Jio while iPhone stuck in 4G 2 bars most of the time. Here is my short list. S25 Plus, S24 Ultra, 24 Plus not deliverable in Tenkasi. Pixel 10, Oppo Find X9 அடுத்து வந்துரும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. OnePlus 15, Xiaomi 16. My only concern with Chinese phones is inconsistent update. I trust Samsung, Google and Apple for long-term software support. That's why Samsung and Pixel are on the top of my list. Between the two, I prefer Samsung mainly because of the UI. Would love to hear your recommendation based on your experience and current insights. சிவா ப்ரோ, நானும் தென்காசி தான். நீங்கள் தென்காசி வந்தால் சொல்லுங்கள், நேரில் சந்திக்கலாம். கண்டிப்பாக ப்ரோ. மீட் அப் சென்னையில் பிளான் பண்ணிங்கன்னா கூட வர முடியுமான்னு தெரியல, அதனால தான். அப்துல் நாசர், சூப்பர் ப்ரோ, செம டேட்டா. தேங்க்யூ. வேறு லெவல். ஐ லைக் திஸ் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஸ் வெல். கண்டிப்பாக நானும் வந்து நிறைய இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் மக்களே நீங்களும் வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் அனுப்புனீங்கன்னா, இப்போ இவர் அழகாக சஜஸ்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ நீங்கள் ஆக்சுவலாக வந்து எடுத்துகிட்டு அதை மெயில் அட்டாச் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் உங்களோட ஜி ட்ரைவ்லேயே போட்டுட்டு யாருனாலும் இந்த லிங்க் இருந்தால் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணலாங்கிற ஒரு பர்மிஷன் கொடுத்து அந்த ஃபைல் மட்டும் ஆக்சசபிளாக இருக்கும். எனக்கு நீங்கள் கொடுக்கலாம் அந்த பர்மிஷன், வேறு எதுவும் இல்லை. நைஸ் ப்ரோ. ஸோ என்னோட சஜஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S25 Plus நல்ல டிவைஸ் தான் ப்ரோ. அதுவும் நீங்கள் இப்போ சப்போஸ் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்கள் நண்பர்கள் யாராவது ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள வச்சு கார்ப்பரேட் மூலமாக உள்ளே வந்து அதில் என்டர்பிரைஸ் எடிஷன் டிவைஸ் என்ன அவைலபிளாக இருக்குன்னு பார்த்து S25 Ultraவோ இல்லாட்டி S25 Plusஓ S25 இது மாதிரியான டிவைசஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா அதை வாங்கினா நமக்கு 1 வருஷத்துக்கான ADLD கிடச்சிரும். அதை தவிர வந்து 3 வருஷம் வாரண்டி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சாம்சங் நீங்கள் போகிறத பற்றி எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ப்ரோ. அடுத்து என்னென்னா, பிக்சல் ஸ்டோர் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறனால கூகுள் ஸ்டோரில் நிறைய கிரெடிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் நிறைய ஆஃபர்ஸ் வரும். பிக்சல் 10 இந்த 20ஆம் தேதி லான்ச் ஆகுதுன்னா 21ஆம் தேதி இந்தியாவில் இந்தியன் ப்ரைஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஆனால் சேல் பண்ணுறது டெலிவர் பண்ணுறதுலாம் இந்த மாதம் கடைசியில் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாதம் கடைசியில் தான் அவங்க டெலிவர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டி ஃபஸ்ட் சேல் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இனிஷியல் ஆஃபர்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். அவங்க 14 Plus எவ்வளோ அவங்க எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு இருக்கலே நல்லா இருக்கோ, ப்ளஸ் இது லான்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். பிக்சல் வந்து இந்த அளவுக்கு ரிலேபிள் நல்ல அப்டேட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். நல்ல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம பிக்சலும் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, பிக்சலுக்குள்ளே போகும்போது அவங்க வந்து கூகுள் ஸ்டோர் கிரெடிட்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 10,000 காயின் கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிடுது, 10,000 ரூபாய்க்கு ஈக்குவல். ஸோ வேறு ஏதாவது நம்ம ஆக்சசரி வாங்கணும்னாலும் அதை வச்சு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நம்ம அது என்னன்றதும் பார்க்கலாம். ஸோ சாம்சங், கூகுள், ஸோ இந்த ரெண்டுமே ரிலேபிள் தான். அதை தவிர கீழே இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இனிமேல் தான் வரணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து எக்ஸாக்டாக எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. அதனால் நம்மளால் தெளிவாக பதில் சொல்ல முடியாது. ஸோ மற்றபடி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நல்ல டேட்டா. ஸோ யாரெல்லாம் வந்து iOS யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ
இந்நேரம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதுவும் சொல்ல போனால் iOS 26 பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு தாட்டில் இருக்கீங்கன்னா தாராளமாக முன் செல்லலாம். பீட்டா தான் நானும் போட்டு வச்சிருக்கேன். இது வரைக்கும் பீட்டா போட்டனால ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சீரியஸாக எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த SE 2022 மட்டும் என்னாச்சுன்னா UI ப்ரோக்கன் மாதிரி இருந்ததுங்க. அந்த கீழே நமக்கு வந்து மெயினான 4 ஆப் இருக்கும் தெரியுமா, அந்த 4 ஆப் மட்டும் கொஞ்சம் ப்ரோக்கன் மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த UI அலைன்மெண்ட்டு நமக்கு எப்படி மனசு வரும் ரீசெட் அடிக்கிறதுக்கு. ஸோ நான் ரீசெட்லாம் அடிக்கலை. நான் சொல்கிறது டிவைஸை ரீசெட் அடிச்சுட்டு திரும்ப வரலன்னா அவ்வளோ டேட்டா இருக்குது. ஸோ அதனால் நான் ரீசெட் அடிக்கல. பட் மற்றபடி இதையும் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ யாருனாலும் இப்போ பப்ளிக் பீட்டா அப்படிங்கிறனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஏதாவது டேட்டா அனுப்புறதா இருந்தால் மெயில் ஐடிக்கு அனுப்பும்போது அதுக்கான சான்றுகளையும் அனுப்புனீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் த எவிடன்ஸ் அனுப்புனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவரணி பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.